Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு விளக்கு வச்சு எப்படி ஒரு டெக்கரேட் பண்ணலாம் அப்படினு. இது நார்மலா நம்ம வீட்ல கார்த்திகை தீபம்க்கு வைக்கிற விளக்கு தான். அத வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நான் ஆட் பண்ணி அதை நம்ம டெக்கரேட்டிவா எப்படி பண்ணலாம். இதுக்கு வந்து ஸ்வஸ்திக் சிம்பலோ நான் ஓம் சிம்பலோ வந்து ஆல்ரெடி நான் கார்ட்போர்டில் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு டிராயிங் சரியாக வராதவங்க வந்து நீங்கள் கூகுள் இமேஜஸில் வந்து பிரிண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ட்ரேஸ் பண்ணி அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். இது நான் ஆல்ரெடி வரைஞ்சிட்டேன். அதை வந்து திரும்ப உங்களுக்கு ஸ்கெட்சில் வந்து டார்க்காக உங்களுக்கு இமேஜ் தெரியணுங்கிற ஓம் ஸ்வஸ்திக் இந்த ரெண்டு வடிவத்துலேயும் நான் இந்த விளக்கு வந்து டெக்கரேட் பண்ணுறேன். இது கடவுளுக்கு ரொம்ப உகந்த வடிவம், அதனால் நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். நான் இதை வந்து இந்த மாதிரி கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணுறேன். இது வந்து ஜஸ்ட் 10 rupees தான். நீங்கள் இப்போ ஸ்டேஷ்னரி ஷாப். நான் இதுக்கு வந்து AIRDRY க்ளே யூஸ் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ண பிராண்ட் பார்த்திங்கன்னா ஃபெவிக்ரில். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ரொம்ப குண்டாக வைக்க தேவையில்லை, நிறைய க்ளே வந்து அது யூஸ் ஆகும். ஸோ அளவாக எடுத்து நீங்கள் அது மேலே ஒட்டிக்கோங்க. இந்த க்ளே பார்த்திங்கன்னா வெட்டாக இருக்காது. டெரக்கோட்டா க்ளே வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது வெட்டாக இருக்கிறதுனால நம்ம கார்ட்போர்ட் மேலே வைக்கும்போது அது வெட்டாகி சாகி ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் இந்த ஸ்மூத் டவுன் பண்ணுறதுக்கு வந்து பவுடர் யூஸ் பண்ணி நல்லா பாலிஷ் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். அப்புறம் அதோடய எட்ஜஸும் நீங்கள் பார்த்திங்கன்னா அங்கேயும் நீங்கள் வந்து கார்ட்போர்ட் தெரியும், அது தெரியாத மாதிரி நீங்கள் க்ளேவை வந்து இழுத்து விட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஊசி எடுத்திருக்கேன். நம்ம டெப்போலாம் அந்த ஊசி எடுத்து நான் இந்த மாதிரி ஒரு டிவைட் பண்ணிக்கிறேன், ஈக்குவலாக வந்து டிவைட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து ஒரு சைடு வந்து இந்த டாட்டும் ஒரு சைடு வந்து இந்த ஊசி வச்சு ஒரு லைன்ஸு போடுற மாதிரி நான் டிவைட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நான் பென்னோட ரீஃபில் எடுத்துகிட்டு அதோட பேக் சைடில் வந்து இப்படி குத்திக்க போகிறேன். இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கொடுக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். ரொம்ப சிம்பிள், நம்ம இதுக்காக டூல்லாம் எதுவும் வாங்க தேவையில்லை, வீட்டில் இருக்கிறதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே ஊசியை வச்சு இந்த மாதிரி லைன்ஸ் வரைஞ்சிக்க போகிறேன். நம்ம இலைக்கெல்லாம் வந்து நம்ம கொடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி லைன்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதை வந்து நான் ஓம் சிம்பலுக்கும் இதே மாதிரி க்ளே எடுத்து வச்சுக்கிறேன். அதோட நுனி மட்டும் இப்படி கையில் வந்து இப்படி பிடிச்சு விட்டிங்கன்னா நல்லா இப்படி கூர்மையாக வரும். பார்க்குறதுக்கு வந்து நம்மளுக்கு லோட்டஸோட பெட்டல் மாதிரி இருக்கும். ஓம் வந்து சிவனோட வடிவம். இதில் வந்து நம்ம விளக்கு ஏற்றும் போது ரொம்ப விசேஷமாக இருக்கும், பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாகவும் இருக்கும். சிவனுக்கான ஒரு விசேஷமான விளக்காகவும் இருக்கும். இதுக்கும் பார்த்திங்கன்னா நான் வந்து பென்னோட ரீஃபில் தான் எடுத்து இம்ப்ரெஷன் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதோட எண்டில் மட்டும் நான் பென்னோட ரீஃபில் எடுத்து இம்ப்ரெஷன் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே நீடில் எடுத்து இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி கொடுத்துக்கிறேன். சும்மா லைன்ஸ் போடாமல் சென்டரில் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி அதை பண்ணிக்க போகிறேன். பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும், விசிறி மாதிரி இருக்கும் பார்க்குறக்கு. பார்த்திங்கன்னா ஸ்கெட்சோட மூடி வந்து எடுத்து நான் இம்ப்ரெஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இது எனி பென் கேப் அந்த மாதிரி ஏதாவது எடுத்து யூஸ் பண்ணி நீங்கள் இம்ப்ரெஷன் கொடுத்துக்கலாம். அது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, பார்க்குறக்கு அழகாக இல்லை. ஸோ எகெயின் நான் வந்து பென்னோட ரீஃப்லேயும் எடுத்து அதோட உள்ளே வந்து இம்ப்ரெஷன் கொடுத்துக்க போகிறேன். ஸோ பார்க்குறக்கு நல்லா மைன்யூட்டாக அழகாக இருக்கும். நல்லா ட்ரை ஆகணும். ஹார்ட்லி உங்களுக்கு ஒரு 1.5 hour தான் எடுக்கும் ட்ரை ஆகிறதுக்கு. இதை ஃபுல்லாக நான் வந்து பேஸாக பிளாக் கலரில் வந்து பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். பின்னாடியும் பெயிண்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பாட்டிலோட மூடி வந்து எடுத்திருக்கேன், அதையும் நீங்கள் பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. பெயிண்ட் வந்து அதில் சரியாக ஒட்டலை. அது நீங்கள் வந்து மேலே டிஷ்யூ பேப்பர் ஒட்டிட்டு அதுக்கு மேலே பெயிண்ட் பண்ணலாம். நான் அந்த ஸ்டெப்பை பண்ணாமல் விட்டேன், அதனால் அதில் கரெக்டாக பெயிண்ட் வந்து ஒட்டலை.
நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் அந்த ஓம் சிம்பிளுக்கு வந்து கோல்டன் கலர் கொடுக்க போகிறேன். ஸோ கோல்டு கலர் டஸ்ட் எடுத்து நான் அது மேலே கையிலேயே பண்ணிக்க போகிறேன். அப்புறம் நம்ம கார்த்திகை தீபத்துக்கு ஏற்றுவோம் இல்லைங்களா விளக்கு, அதை எடுத்து நான் இந்த மாதிரி கோல்டு பெயிண்ட் வந்து அடிச்சுக்க போகிறேன். அது ஆல்ரெடி நம்ம பிளாக் பெயிண்ட் அடித்து வச்சுருக்கோம்ல, ஸோ மேலே கோல்டு அடிக்கும் போது நல்லா அந்த ஆன்டிக் லுக் கிடைக்கும். மூடியிலையும் இதே மாதிரி கோல்டு பெயிண்ட் வந்து அடிச்சுக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி தான், இதில் அவ்வளோவா ஒட்டலை. நீங்கள் வந்து மேலே டிஷ்யூ பேப்பர் ஒட்டிட்டு அதுக்கு மேலே பிளாக் கலர் கொடுங்க, நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த ஸ்வஸ்திக் சிம்பிளுக்கு வந்து மெட்டாலிக் காப்பர் கலர் வந்து அடிக்கிறேன். இது ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு கோல்டு விட இது வந்து ரொம்ப அழகாக இருந்த மாதிரி இருந்தது. இது வந்து லிக்விட் தான், ஸோ அதனால் நல்லா கலரும் ஒட்டிடுச்சு. பார்க்குறதுக்கும் அவ்வளோ ஃபினிஷிங் செம்மையாக இருந்தது. நெக்ஸ்ட்டு நான் க்ளூகன் யூஸ் பண்ணி இதை ஒட்டிக்க போகிறேன். க்ளூகன் இல்லாதவங்க வந்து ஃபெவிபாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்டேஷ்னரி கடையில் கிடைக்கும், அதை யூஸ் பண்ணுங்கள். நான் பாப்சிக்கல் ஸ்டிக் வந்து ஒட்டி அது மேலே வைக்க போகிறேன். ஏன்னா இதோடைய கீழே பார்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூர்மையாக சின்ன, ஸோ அதில் ஒட்டுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதனால் நான் கீழே வந்து பாப்சிக்கல் ஸ்டிக் வச்சுட்டு அது மேலே ஒட்ட போகிறேன். ஸோ சூப்பராக ஒட்டிடுச்சு. வந்து ஒரு டபுள் சப்போர்ட்டாக இருக்கும். இதை நம்ம வந்து லைஃப் லாங் வச்சுக்கலாம். ஸோ நான் எனக்கு வந்து சும்மா பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி போடுற மாதிரி இருக்கிற கிராஃப்ட் எனக்கு பிடிக்காது. ஸோ இதை நம்ம எப்போவுமே வச்சுக்கணும். அதனால தான் நான் இந்த மாதிரி டபுள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதாங்க, நம்ம கிராஃப்ட் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து எனக்கு ஒரு கிளே 20 ரூபா. ஸோ அப்புறம் அந்த 2 விளக்கு, இது மட்டும்தான் நான் வாங்கினது. அவ்வளோதான். ஸோ 30 ரூபாவில் வந்து ஒரு டெக்கரேட்டிவ் விளக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள்.